ஃப்ரீயான என்னோட கோல்டு இமெயிலிங் கிட்ட உங்ககிட்ட தரப்போகிறேன். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ வரைக்கும் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் 2x வச்சு பார்த்தாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இது ஃபுல் ஃப்ளெஜாக வித் ப்ரெசன்டேஷனோட உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு ஃப்ரீயான இமெயில் கிட். நான் இந்த ஜேர்னியில் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த இமெயில் கிட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்றத எண்ட் ஆஃப் வீடியோவில் சொல்லுவேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இமெயில் அண்ட் கோல்டு இமெயிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இமெயில்ன்றது நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒன்று இருக்கும். எல்லா சிஇஓ ஃபவுண்டர்ஸ் எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். ஓகே, கோல்டு இமெயிலிங்னா என்ன விஷயம்னா, அந்த இமெயிலை நம்ம எடுத்து அவங்களுக்கான ஸ்பெசிஃபைடு மெயிலை நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். லைக் ஃபவுண்டர்ஸ், சிஇஓ அவங்கள போய் நம்ம ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஜிமெயில், இந்த இமெயில் இதை நம்ம ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். சரி, இதை ஏன் நம்ம அதிகமாக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக நிறைய பேர் எதிர்பார்க்குறதுனா இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ப்ராபப்ளி எல்லா கிரியேட்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ், சிஇஓஸ் ப்ளஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் சரி எல்லாருமே ஒரு இமெயில் வச்சுருப்பாங்க. அந்த இமெயிலுக்கு ப்ரொமோஷன்ஸ் வருதா, இல்லாட்டி வந்து நம்மளை போய் யாராவது ரீச் அவுட் பண்ணுறாங்க, பிராண்ட் ரீச் அவுட் ஆகுதான்ற மாதிரி டெய்லியுமே அந்த இமெயிலை பார்க்குற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது நீங்கள் மேபி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் புரிய சான்சஸ் இல்லை. பட் ஆனால் ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிய வரும். நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கன்ஃபார்ம் புரிய வரும். எப்படி அந்த இமெயில்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாருமே டெய்லி பெஸ்ட்டில் பார்ப்பாங்க. ஸோ அங்கே ரீச் அவுட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. யாருனே தெரியாதவங்ககிட்ட போய்ட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, முன்ன பண்ண உங்களுக்கு தெரியாது, டக்குனு ஒரு இமெயில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, அது ஃபேக்கு, ஸ்பேமில் விழுவும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு இமெயில் அண்ட் கோல்டு இமெயிலாம் கண்டுபிடிச்சோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் இமெயில் ஆஃப் சிஇஓஸ், ஃபவுண்டர்ஸ் to get those emails and reach out them using emails. ஓகே, நம்ம சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ அங்கே பிச் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு விஷயம். ஓகே, சரி, ஏன் இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கிட்டத்தட்ட மோர் தென் 4.5 இயர்ஸாக கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த ஜேர்னிலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கோடிங் லாஜிக் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தரதான் என்னோட நிச்சை. ஓகே, அதுதான் நான் வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதில் நான் நிறைய தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட, நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட மட்டும் இல்லாமல் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட, நியூ டெல்லி அந்த மாதிரி சைட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒர்க் ஆனது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன் ஆஃப் தி விஷயம்ன்றது இந்த கோல்டு இமெயிலிங் ஒன் ஆஃப் தி டைமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது எல்லாமே சொல்ல டைம் இல்லை. ஸோ நான் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்தை சொல்கிறேன். பட் இப்போ ஒன் ஆஃப் தி மெத்தட் பார்த்தீங்கன்னா கோல்டு இமெயிலிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னியில் பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. ஸோ இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, மொத்தமாக இதில் 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். மொதல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் மெயிலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் மெயிலிங் அப்படின்னு இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் மெயிலிங் அப்படின்னு இருக்குது. சரி, ரேண்டம் மெயிலிங் அப்படின்னா நம்ம ரேண்டமாக ஒருத்தவங்களை எடுத்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலாக ஒரு மெயில் சாட்ஜிபிட்டியில் போட்டோம், நம்ம வந்து ஃபார்முலாக ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ரேண்டம் மெயிலிங். ஓகே, நம்ம ரேண்டம் மெயிலையும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே அனுப்பலாம். நீங்கள் வந்து சிஇஓ, ஃபவுண்டர்ஸ் யாருக்கு வேணால் ரேண்டமாக அனுப்புறீங்கன்னு சொல்லி ரேண்டம் மெயிலிங். ஆட்டோமேஷன் மெயிலிங்கிறது நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்போஸ் தெரியலனா அப்போலோ, அப்புறம் வந்து apollo.aiன்னு ஒன்று இருக்குது, instantly.aiன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில டூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, பட் இந்த டூல்ஸு இது வந்து பல்காக ஒரு நாளைக்கு 1500 2000 இமெயில்ஸ்னால் அப்படியே பல்காக அனுப்பிச்சிட்ருக்கோம் இந்த ஆட்டோமேஷன் இமெயிலிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ நான் உங்ககிட்ட 2 விஷயம் சொன்னேன். ஒன்று ரேண்டம் இமெயிலிங், இன்னும் ஆட்டோமேஷன். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் இமெயிலிங் ஒன்று இருக்குது. சரி, இந்த பர்சனலைஸ் இமெயில்னா நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கான ஒன்று எடுத்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அவங்க யார், என்ன, ஏதுன்னு தெரிஞ்சு ப்ராப்பராக அவங்களுக்கு நம்ம ஒன்று சென்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போது இந்த 3த்தில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு ஒருத்தவங்க நினைப்பாங்க ரேண்டமாக மெயில் அனுப்பிச்சா ஒருக்கு கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குன்ற ஒரு ஐடியாலஜி ஒருத்தவங்க கிடச்சிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஓகே, ஒரு நாளைக்கு நம்ம 50 அனுப்புற பதிலாக 1000 அனுப்பிச்சா அதில் எவ்வளோ கன்வர்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க யோசிப்பீங்க. மூணாவது பர்சனலைஸ் மெயின் பண்ணால் எவ்வளோ பண்ணுற முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்ற ஒரு ஐடியாலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். சரி, இந்த 3ல் நீங்கள் ஒரு செகண்ட் டைம், நான் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் தரேன், எது இதில் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 1 2. ஸோ நீங்கள் இதில் ஒன்று டிசைட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலைஸ் இமெயிலிங் தான் ரொம்ப 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 பெஸ்ட்டாகவே இருக்கும். சரிங்களா, இந்த ரேண்டம் இமெயிலிங் சொல்லும் போது பெருசாக அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நம்ம ரேண்டமாக எடுக்க போகிறோம். ரேண்டமாக எடுத்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் சாட்ஜிபிட்டியில் வந்து நம்ம ஸோ அப்படின்னு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆட்டோமேஷன் இமெயிலிங் போது ஒர்க் அவுட் ஆகிற சான்சஸ் வந்து ஒரு 60-40 அப்படின்ற பேஜ் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பர்சனலைசேஷன் கம்மியாகும். யாரோ அமைச்சிருக்காங்க இந்த மெயிலை யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ரேண்டமாக வந்திருக்கு போல் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கொடுத்தாலே நம்ம அதை படிக்கவே மாட்டோம், வெளியே போய்டும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆட்டோமேஷன் மெயிலிங் வரும்போது பர்சனலைசேஷன் குறைய உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் குறைய வரும். நிறைய பேர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, பட் ஆனால் அதில் வந்து உங்ககிட்ட கால் செட் பண்ணுறதோ இல்லை பேசணும்னு நினைக்கிறதோ ரிப்ளைஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னா அது வந்து ஒரு ஜென்ரலைஸ்ட் மெயிலை தான் அனுப்ப முடியும்.
பல்கான போது பல்காக எல்லாருக்குமே வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க நான் இங்கே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பர்சனலைஸ் பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தா ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்கும்போது யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் தேர்ட் ஒன் வரும்போது நம்ம இங்கே ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை பண்ண முடியும். பர்சனலைஸ் இமெயிலிங், உங்கள் நேமு, நீங்கள் என்ன பண்ணணும், யார் யார் எப்படி, நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணலாம். சரி, சப்ஜெக்ட் லைனில் என்ன ஆட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணணும், அந்த ஹோல் மெசேஜ்லேயே அவங்களுக்கு கவர் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, சரி, ரெடியாக இருங்க. இதில் மொத்தமாக ஹவு டு பர்சனலைஸ் இமெயில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு மூணு ஸ்டெப்ஸை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெட்லைனை முதல்ல பார்த்தா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வரேன். ரெண்டாவது வந்து மெசேஜ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஏ, கால் டு ஆக்ஷன். ஸோ இந்த 3 சைக்கிள் நம்ம கிளியராக முடிச்சிட்டாலே நம்ம வந்து பர்சனலைஸ் இமெயில் வந்து பெஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம 1 by 1 போவோம். ஹெட்லைனுக்குள்ளே வரும். ஹெட்லைன் அப்படின்றது சப்ஜெக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டு ஃப்ரம்னு இருக்கும். ஓகே, டு ஃப்ரம் அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஃபில் பண்ணி சப்ஜெக்ட் இருக்கும்போது சப்ஜெக்ட் தான் முதல்ல நம்ம வெளியே தெரியும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதுதான் வந்து நம்ம வெளியே அவுட்டர் லைனாக பார்ப்போம். ஸோ இது கேட்சியாக இருந்தால் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் இதில் நிறைய பேர் பாருங்க, ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் யூ, நான் உங்களோட ஒர்க் பண்ண நினைக்கிறேன், ஐ சா யூ, ரொம்ப ரொம்ப ஜென்ரலிஸ்டாக நினைப்பாங்க. ஸோ யூ மிஸ்ட் அவுட் திஸ் இன் யுவர், யூ மிஸ்ட் அவுட் திஸ், செக் வித் திஸ், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ, ஐ ஹவ் டன் திஸ் டன் தட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்ரலிஸ்டாக நினைப்பாங்க. இந்த மாதிரி ஜென்ரலிஸ்ட் நினச்சாலே பீப்புள் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அங்கே நம்ம அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஹெட்லைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கோல்ட் இமெயிலிங். ஓகே, இஃப் யூ டோன்ட் கெட் அட்டென்ஷன் தென் கிளைண்ட் நெவர் கோனா கிளிக் ஆன் இட். ஓகே, இதுதான் நான் 2வது பாயிண்டாக சொன்னது. நெவர் யூஸ் ஐ வாண்டட் டு ஒர்க் வித் யூ. எப்பயுமே வந்து நான் கூட ஒர்க் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா அது ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, செகண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அந்த டாப்பிக்கில் ஹெட்டில் ஒரு சில ரெட் ஃப்ளாக்ஸை காமிக்கணும். நீங்கள் இதை வந்து விட்டுட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கணும். இது எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பண்ணணும். ஸோ பர்சனலாக அவங்க பிஸ்னஸை பாயிண்ட் அவுட் பண்ணும். அதான் லாஸ்ட் பாயிண்ட் அவுட் பர்சனலி ஃப்ரம் தேர் பிஸ்னஸ். ஓகே, அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி பர்சனலாக காமிக்கணும். அப்போ தான் வந்து புரிய வரும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ஓகே, சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் காமிக்கிறேன். ஹாய் ஸ்டீவ் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட் நேம் போட்டுக்கலாம். யூ மிஸ் திஸ் அவுட் இன் யுவர் லீடர்ஷிப் மென்டர்ஷிப் பிஸ்னஸ். லீடர் மென்டர்ஷிப் பிஸ்னஸ் நான் வந்து லீடர்ஷிப்பான ஒரு கிளைண்ட்டுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரோ இல்லாட்டி வேறு என்ன பிஸ்னஸோ இன்டீரியர் டிசைனோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் மெசேஜ் ஃபைன்ஸ் யூ வெல். இதை நீங்கள் ஹெட்லைனாக போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு நடந்திருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் நடந்திருக்கு, நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் கிளைண்ட் நேமை போட்டுக்கோங்க, அதுதான் இங்கே இருக்குது. இது நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் வைக்க தேவையில்லை. இந்த எண்ட் ஆஃப் தி வெபினாரில் இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோலேயே உங்களுக்கு எப்படி இதை டவுன்லோட் பண்ணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, சரி, இதான் வந்து எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ கோர் மெசேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு கோரான விஷயத்தை நம்ம இங்கே என்டர் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த என்டையர் இதிலே. சரி, இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற பார்ப்போம். யூ ஷுட் மேக் யுவர் கிளைண்ட் லைக் யூ ஆல்ரெடி நோ தெம் அப்படின்ற விஷயம் கொண்டு வரணும். நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகே, நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ மேக் த கிளைண்ட் டு ஃபீல் லைக் யூ ஆர் நாட் அ ஸ்ட்ரேஞ்சர். நான் வந்து வெளியே ஆள் கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கணும். தேர்ட் பாயிண்ட் பண்ணேன், என்ரிச் தி கிளைண்ட் ஒர்க் தே டூ லைக் எனி பிஸ்னஸ். ஓகே, அவங்க பண்ணுற ஒர்க்கை கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ அது எனிதிங் இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு கிளியர் கரெக்டான ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே வரும். பாயிண்ட் அவுட் ரெட் ஃப்ளாக் தே மிஸ் இன் தியர் பிஸ்னஸ். ஓகே, அவங்க பிஸ்னஸில் மிஸ் பண்ணுற ரெட் ஃப்ளாகை நீங்கள் காமிக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஷேர் அபவுட் யுவர் ஒர்க் இஃப் யூ ஆர் அ பிகினர் நோ வரி அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கேன். அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து இதை பண்ண ஒர்க்ஸை காமிங்க. பிகினராக இருந்தால் நோ ப்ராப்ளம், டெமோ ஒர்க்ஸை காமிக்கலாம். ஓகே, அதான் விஷயம். அடுத்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்து பிச் டெம் ஐ கேன் ஹெல்ப் யூ. அடுத்த லைன் வரும்போது நீங்கள் அவங்கள பிச் பண்ணணும். ஓகே, நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், இதை நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிச் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக தான் கால் டு ஆக்ஷன். ஓகே, நீங்கள் எனக்கு பேசணும்னு நினச்சா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை நான் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போ நான் லைன் பை லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் லைன் எக்ஸாம்பிள், முதல் லைன் எப்படி இருக்குன்னா, யுவர் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐ ஹவ் எவர் கன்சியூம்ட் அஸ் அ ஆடியன்ஸ். இட்ஸ் சிம்பிள் எட் எஃபெக்டிவ். ஐ லவ் தி வே யூ கிவ் எக்ஸாம்பிள். இது முதல் லைனை அவங்களை கவர் பண்ணுறதுக்கு. இது என்ன காமிக்கும்னா, நான் உங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில், உங்கள் கண்டென்ட் ஆல்ரெடி கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஒன் ஆஃப் தி ஃபாலோவர் ப்ளஸ் உங்களோட வெல் விஷர் மாதிரி. ஓகே, ஸோ ரொம்ப ரவுண்டில் எக்ஸாம்பிள் நல்லா பண்ணி ஃபஸ்ட் லைன் அப்ரிஷியேஷனாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும், அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, ரெண்டாவது லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐ எம் ஹாப்பி டு see you taking leverage on the consistent posting on Instagram, but I am unhappy that you don't have your website. Because of that you are missing your brand leads and authenticity. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஃபியரை கொண்டு வரோம். ஓகே, எனக்கு வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறாங்களா பார்த்துட்டு இந்த விஷயத்தை பண்ணுங்க. ஓகே, அவங்களே மாதத்துக்கு ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு போய்ட்டு இந்த லைன் அடிச்சிங்கன்னா இவன் ஏதோ சும்மா அமைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஓகே, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது, அப்படியே எடுத்து போட்டாலும் கொஞ்சம்
ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் இருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் பே பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் இப்போ நம்ம ஃபியரை கொண்டு வரும். பட் நீங்கள் வெப்சைட் இல்லைன்னு பார்க்கும்போது எனக்கு நான் வெப்சைட் கொண்டுருக்கேன், நீங்கள் என்ன ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் பண்ணாலும் ஐ டோன்ட் வரி. ஓகே, அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தேன் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு நான் அது வந்து உங்கள் பிராண்ட் ஆத்தென்டிசிட்டியோ லீட்ஸும் கூட குறைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியரை கொடுக்குறேன். ஓகே, இதுதான் 2வது லைன். 3வது லைன் பார்த்தா நான் அதை சால்வ் பண்ணுற மாதிரி ஐ எம் ஹியர் டு சேஞ்ச் திஸ் ஃபார் யூ, ஐ வில் கிரியேட் அ ப்ரொஃபஷனல் ஸ்டன்னிங் வெப்சைட் ஃபார் யூ அண்ட் யுவர் பிஸ்னஸ் அட் வெரி லோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்ற விஷயம் தரேன். ஸோ 3rd லைன் வரும்போது ஒரு ப்ராப்ளமே இருக்கிற ப்ராப்ளம் நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். 3வது லைனில் அதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற சொல்ல மாதிரி ஐ மீன் வாசனை கேரில் வரலாம் நாங்கள் இருக்கோன்ற மாதிரி நாங்கள் ப்ராப்ளத்தை சொல்லி இது நான் சொல்யூஷன் நான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன். ஓகே, இது 3வது லைன். இதே மாதிரி நான் வெப்சைட்டுக்காக சொல்லியிருக்கேன், விச் இஸ் என்னோட ப்ரொஃபஷன், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட். ஸோ மற்ற ஸ்கில் செட் நீங்கள் வந்து வேறு யாரை என்ன ஸ்கில் செட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 4th லைன் பார்த்தீங்கன்னா I have also created a sample work for you so that you can have a look at my work attached below. I just share one of the design, there are many designs for you அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பையன் பண்ணிடுவான்னு சொல்கிறான், ஆனால் எப்படி பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்ணிவிடும். அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெமோ வெப்சைட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மெயிலே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். இது வந்து ஒரு டிசைன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. நான் ஒரு சின்னதாக சொல்லியிருக்கேன். இது நீங்கள் என்ன ஃபார்மேட் ஆஃப் ஸ்கில் இருந்தாலும் அதில் ஒரு டெமோ ஒர்க்கு நீங்கள் அவங்களுக்காக பண்ணி ஸ்பெசிஃபைடாக அனுப்புறது பெட்டர். ஓகே, பெட்டர்னா பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் தரும்னு அர்த்தம். ஓகே, இதுதான் 4th லைன். சரி, இப்போ ஆக மொத்தம் 4 லைன் நம்ம முடிச்சாச்சு. நான் இங்கே சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குன்னு அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே 1 by 1 நம்ம இந்த மெயிலில் கவர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஓகே, 5th லைன் பார்த்தீங்கன்னா CTA, கால் டு ஆக்ஷன். ஹியர்ஸ் தி லிங்க் டு மை போர்ட்ஃபோலியோ ஸோ தட் யூ கேன் ஸோ தட் மை ஒர்க் கேன் டூ தி டாக் நவ். ஸோ நான் பேசுனதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் பண்ண ஒர்க்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ண என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்க்கை நான் ஆட் பண்ணுறேன். போர்ட்ஃபோலியோ வெப்சைட் என்னோட வெப்சைட், என்ன பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கிற வெப்சைட்டை நான் ஆட் பண்ணுறேன். போர்ட்ஃபோலியோ வெப்சைட் சொல்லுவாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து விட்டுருங்க. ஓகே, பேசுறதுக்கு ஒர்க்ஸ் எதாவது இருந்தால் டெமோ வெப்சைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. அந்த டெமோ வெப்சைட்ஸை லிங்க்ஸோ இல்லாட்டி வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட் மாதிரி வச்சிருந்தாலோ இல்லை PDF வச்சிருந்தாலோ அதை ஆட் பண்ணுங்க, அந்த லிங்க் போட்டுருங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஷனலாக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். பட் எனக்கு அதுனா ரெடியாக இல்லை அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் வேறு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போது நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு குட் டைம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எப்படி அந்த மெயிலை கிராஃப்ட் பண்ணுற விஷயம் சொல்லிட்டேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வரும். எப்படி இதை டவுன்லோட் பண்ணுற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு dikshitaditya_ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது யூடியூப் சேனலில் இவ்வளோ நாள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த PDF விச் இஸ் இந்த அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், விச் இஸ் என்னோட ஃப்ரீ வெபினார் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அங்கே தான் இருக்குது. ஓகே, நான் கண்டக்ட் பண்ணுற நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர என்டையர் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த குரூப்பில் தான் இருக்காங்க. அந்த ஃப்ரீ வெபினார் நான் கண்டக்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டு தென் நான் உங்களோட கோர்ஸை பிச் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் இதே வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்கள் எல்லாருக்குமே நான் அந்த குரூப்பில் இந்த ஃப்ரீயான PDF சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய இன்னும் நிறைய ஃப்ரீ ஸ்டப்ஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் மோர் ஃப்ரீ கிட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரீயான விஷயத்தெல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம் கீழே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் இந்த PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் கிரேட் டே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் ப்ளஸ் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தெலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.